ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மசாலா டீ பவுடர் எப்படி பண்ணுறதுன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மசாலா டீ பவுடர், ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: ஏலக்காய் 40 கிராம் அளவு எடுத்திருக்கேன். கிராம்பும் பெப்பரும் அந்த ஏலக்காவில் பாதி அளவு எடுக்கணும். 40 கிராம்னா 20 கிராம் எடுத்துக்கலாம். பட்டை ஒரு 10 கிராம், சோம்பு 10 கிராம் எடுத்திருக்கேன். சுக்கு 30 கிராம், ஜாதிக்காய் ஒரு அரை ஜாதிக்காயை எடுத்திருக்கேன். ஒரு ஜாதிக்காயை உடச்சி பாதி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே நம்ம அடுப்பில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. ஜஸ்ட்டு அதோட அரோமா வர்றப்போ நம்ம அதை எடுத்துடணும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அதோட தன்மை மாறிடும். ஸோ லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா டீ நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. நமக்கு வெயிட் லாஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம டெய்லியும் டீ குடிக்கிறது கெடுதல் தான். அதனால் நம்ம இதை மசாலா டீயாக ப்ரிப்பேர் பண்ணி குடித்தா நமக்கு எனர்ஜியும் பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். எப்போயாவது டீ குடிக்கணும்னு இருந்தால் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா டீ ப்ரிப்பேர் பண்ணி குடித்தா. இந்த மாதிரி ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா டீ போடும் போது இதையும் ஒரு அரை ஸ்பூன் போட்டு டெய்லியும் ஈஸியாக இருக்கும் நமக்கு டீ போடுறதுக்கு. இப்போ எல்லாத்தையுமே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். இது நல்லா ஆறின பின்னாடி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் சுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தட்டி போட்டுக்கணும். ஏன்னா அது மிக்ஸி ஜாரில் அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப தட்ட தேவையில்ல, ஜஸ்ட்டு அது உடையிற அளவுக்கு தட்டிட்டு அதை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு போதும். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்ல, ஓரளவு அரைச்சா போதும். இந்த பவுடரை நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது கெடவுலாம் கெடாது. இப்போ நம்ம டீ போடலாம். இப்போ நான் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இது டைரெக்டாக நம்ம பால் கூடயும் மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா டிகாஷன் ஃபஸ்ட்டு பண்ணி அப்புறமா பால் ஆட் பண்ணியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்தளவு கொதித்த பின்னாடி ஒரு 3 to 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். இப்போ நான் இதில் 1 டம்ளர் அளவு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொங்கி வரணும். அந்த மாதிரி ஒரு 3 டைம் நல்லா பொங்கி வந்த பின்னாடி ஆஃப் பண்ணிடலாம். நோய் எதிர்ப்பு சக்திலாம் கம்மியாக இருக்கிறவங்க இதை டெய்லியும் நீங்கள் டீ தூளும் பாலும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் வயிற்றில் ப்ராப்ளம் இருக்கவங்க, இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் டெய்லியும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள்.